தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. இவரோட இந்த பேச்சு தமிழகத்துல பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. தனியார் மய எதிர்ப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ரிப்பன் மாளிகை முன்னாடி 13 நாட்களா தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க. அவங்க வச்ச கோரிக்கைகளுக்கு தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க கோரிக்கைகளுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லல. 13 நாளுக்கு அப்புறம் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, போராடுறதுக்கு அந்த இடத்த அனுமதி இல்லை, அதனால அவங்கள உடனடியா அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை இடுது. அந்த உத்தரவின் பேர்ல காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, போராட்டக்காரர்கள் எல்லாரையுமே குண்டுக்கட்டாக வலுக்கட்டாயமா அடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த கைதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க. அந்த போராட்டம் நடக்கும் போதும் நிறைய சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள், நிறைய அரசியல் கட்சிகள் எல்லாருமே போராட்டத்துக்கு ஆதரவும் தெரிவிச்சாங்க. இந்த கைதை கண்டிச்சும் நிறைய மாவட்டங்கள்ல போராட்டங்கள் நடந்துட்டு வருது, இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. போராட்டக்காரர்களை கைது பண்ணதுக்கு அப்புறம் தமிழக அரசு மேல மக்களுக்கு பெரும் அதிருப்தியும் ஏற்பட்டு இருந்துச்சு. சமூக நீதி, சமத்துவ நீதி, திராவிட மாடல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த அரசு இப்படிதான் மனிதாபிமானமே இல்லாம நடந்துப்பாங்களா அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாமே கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. எதிர்கட்சி மட்டும் இல்லைங்க, திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகளும் இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டனமும் விடுவிச்சாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருந்த போதும் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் என்ன பண்ணார்னா, அவங்க கிட்ட நேரடியா போயிட்டு உங்க கோரிக்கைகள்லாம் நாங்க தமிழக முதல்வர்கிட்ட நாங்க சொல்றோம், அமைச்சர்கிட்ட பேசுறோம், மேயர்கிட்ட பேசுறோம், கோரிக்கையை உடனடியா நிறைவேற்றுவாங்க, உங்க பணியை அரசு பணியா ஆக்க நாங்க முயற்சி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. கைதுக்கு முன்னாடி, தூய்மை பணியாளர்களோட கைதுக்கு முன்னாடியும் நிறைய பிரஸ் மீட்ல திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களா ஆக்கணும், அவங்க அவங்க பணியை நிரந்தரம் செய்யணும், நிரந்தர பணியாளர்களா அரசு அறிவிக்கணும் அப்படின்னு பேசிட்டு வந்தாரு. இவங்களை எப்ப கைது பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பத்திலிருந்து திருமாவளவனோட பேச்சுல ஒரு மாற்றம் தெரியுதுங்க. கடந்த 17ஆம் தேதி திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுல பேசின தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, குப்பை அள்ளுறவங்களை பணி நிரந்தரம் செஞ்சு அந்த தொழிலை நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. சாக்கடையை சுத்தம் செய்யறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும் அப்படிங்கிற கருத்துக்கு இது வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை போயிட்டு நான் போராடுறவங்க கிட்ட போய் சொன்னா ஏதோ நான் அவங்களுக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அதனாலதான் நானும் பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவங்கள பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் சரியானதா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. குப்பை அள்ளுறவங்க பிள்ளைதான் குப்பை அள்ளணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி திருமாவளவன் அவர்கள் பேசினாரு. இந்த பேச்சு சமூக வலைதளங்களையும் சரி, தமிழகத்திலும் சரி, திமுக கூட்டணிக்குள்ளேயும் சரி, திமுகவுக்கும் சரி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பணி நிரந்தர கோரிக்கைகள் இருக்கு. பல ஆண்டுகளா பணி புரிஞ்சவங்களுக்கு முறையான ஊதியம், காப்பீடு, பணி பாதுகாப்பு, இந்த மாதிரியான பலன்களுக்காகத்தான் இந்த கோரிக்கையை தூய்மை பணியாளர்கள் முன்வைக்கிறாங்க. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செஞ்சா அவங்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும். இதன் மூலியமா அவங்களோட அடுத்த தலைமுறை நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். ஆனா பணி நிரந்தரம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா அவங்க தனியார் மயத்தால சுரண்டப்படுவாங்க. அவங்களோட வாழ்க்கை தரம் இன்னமும் மோசமாயிட்டே போகும். அதனால திருமாவளவன் அவர்களோட கருத்து ரொம்பவே தவறானது அப்படின்னு விமர்சனமும் எழுந்துகிட்டு வருது. இது தொடர்பாக தான் அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 13 நாளா போராட்டம் நடந்துகிட்டு இருந்த போது முன்வைக்கப்படாத இந்த யோசனை தூய்மை பணியாளர்கள் மேல அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டதால தமிழக அரசு மேல ஒட்டுமொத்த தமிழகமும் கோபத்துல இருக்கும். இந்த நிலையில எழுப்பப்படுறது ரொம்பவே வினோதமா இருக்கு. மக்களோட கோபத்திலிருந்து அரசை காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரியான பேச்சுகள் அடிபடுது அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு.
சமூக நீதி அப்படிங்கிற ஒரு பேர்ல தூய்மை பணியாளர்களை சுரண்டப்படுறதுக்கு யாருமே துணை போகக்கூடாது அப்படின்னும் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இவர் மட்டும் இல்லாம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும், அவங்கவுங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி பணி உயர்வும் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசி பட்டியலினத்துக்கு ஒரு துரோகத்தை திருமாவளவன் செய்யறாரு. திமுக கூட்டணிக்குள்ள ஒட்டிக்கணும், அந்த கூட்டணியில இருந்து ஒரு 2-3 MP 4 MLA இதுக்கு ஆசைப்பட்டு திருமாவளவன் எதுவுமே பேசாம இருக்காரு அப்படின்னு கடுமையா விமர்சிச்சே இருக்காரு. சரி, எதிர்கட்சி தான் விமர்சிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் இந்த கருத்து ரொம்பவே தவறானது, திருமாவளவன் பேசுனது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செஞ்சாதான் அவங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கும், அந்த காசை வச்சு அவங்களோட பசங்களை நல்லா படிக்க வைப்பாங்க, அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. நாங்க ஒன்றும் பரம்பரையா ஒரு குடும்பத்துக்கு தூய்மை பணியாளர் பணியை வழங்கணும் அப்படின்னும், இந்த வேலையை பரம்பரையா அவங்களுக்கு தான் நிரந்தரம் செய்யணும்னு கேட்கல. இப்ப பணியில யார் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னும் சண்முகம் தெரிவிச்சிருக்காரு. திருமாவளவன் பேசின இந்த கருத்து ஏன் இவ்வளவு பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பல கோடி தொண்டர்கள், தமிழகத்துல பல கோடி தொண்டர்களுடைய ஒரு கட்சி, ஒரு பிரதான கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு ஒரு தனி பெரும்பான்மையான ஒரு வாக்குகள் இருக்கு. முக்கியமா திமுக தேர்தலை வின் பண்றதுக்கு ஒரு 25ல இருந்து ஒரு 50% வரைக்கும் திருமாவளவன் பங்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரும்பான்மையான கட்சி அது. கட்சியில நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, மாற்று சாதியினரும் அந்த கட்சியில இருக்கிறாங்க. அதனால திமுகவுக்கு திருமாவளவன் ரொம்பவே முக்கியமான ஒரு நபராகவும் முக்கியமான கட்சியாகவும் விசிகா இருக்கு. அதே போல எதிர்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் என்ன பண்றாங்கன்னா, திருமாவளவனை எப்படியாவது நம்ம கட்சிக்குள்ள கூட்டணி வச்சுட்டாருன்னா அவங்களோட வாக்குகளும் அவங்களோட பலமும் நமக்கு சேர்ந்துரும், நம்ம ஈஸியா ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் திமுகவுக்கு திருமாவளவன் மேல ஒரு வெறுப்பு உண்டாகணும், திருமாவளவனுக்கு திமுக மேல வெறுப்பு உண்டாகணும்னு சொல்லிட்டு பல்வேறு பிரச்சனைகளையும் எதிர்கட்சிகள் கிளப்பி விட்டுட்டு வராங்க. முக்கியமா இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையும் கையில எடுத்திருக்காங்க. எதிர்கட்சிகள் விமர்சிச்சாலும் பரவாயில்ல, கூட்டணி கட்சிகளே விமர்சிச்சு இருக்காங்க. இந்த விமர்சனத்துக்கெல்லாம் திருமாவளவன் பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.